முதலகரி சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? அதுக்கு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆமாங்க, ஒரு ஃப்ளைட் நிற்கிற ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் போயிருந்தோம். பெரிய உண்மையாகவே ஒரு ரியல் ஃப்ளைட் ஒன்று அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கும். பார்க்கறதுக்கே ஜெகஜோதியாக சூப்பராக இருக்கும். அது பக்கமாக இருக்க பீச்சில் வந்து நான் என் ஒய்ஃப் எல்லாமே அப்படியே ஒரு வாக்கிங்கை போட்டு பீச்சில் போய் சைரா கூட கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு சைரா கூட செம்மையாக ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனோம். ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போய் சாப்பிட போகலான்னு பார்க்கும்போது உள்ள அந்த இறாலு ப்ரானு எல்லாமே பெருசு பெருசாக பார்க்கவே வித்தியாசமாக அழகாக இருந்துச்சு. ஒரு முதலகரி கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். ஏன்னா வேறு எங்கேயும் ட்ரை பண்ண முடியாது. முதலகரி தான் அங்கே சொல்லியிருந்தோம். அந்த முதலக்கறியை அவங்க ஸ்டைலில் சூப்பராக வந்து அப்படி பெப்பர்லாம் போட்டு ஒரு மாதிரி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. குச்சியில் குத்தி வச்சு தான் கொடுப்பாங்க. இப்போ நண்பன் சொன்னால் அந்த நாட்டில் உள்ள காளான் ஒன்று ட்ரை பண்ணி காளான்னு சொன்னோம். ஃபைனலாக ரெண்டையும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அந்த முதலக்கறி வேறு எங்கேயும் சாப்பிட முடியாது, இங்கே சாப்பிட்றோன்னு சொல்லி சாப்பிட்டோம். உண்மையாகவே லைஃப்பில் இப்படி ஒரு கறி சாப்பிடவே முடியாது, அவ்வளவு ஒஸ்ட்டு. அதை சாப்பிட்டுக்கிட்டு அன்றைக்கி நைட்டு பாத்ரூமில் சண்டை போட்டது எனக்கு மட்டும்தான் அந்த அனுபவம் தெரியும். தயவுசெய்து தாய்லாந்து போனால் தயவுசெய்து இந்த முதலக்கறி மட்டும் ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப ஒஸ்ட்டு. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து ரூமுக்கு போயிட்டோம்.